ಬಿಟ್ಟು ಪಾರು ಅರುಮೆಯ ಇರುಕುನ್ನು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಎಪ್ಪಡಿ சொல்லணும்னா ಊಟ ಮಾಡಿ ನೋಡು ಅದ್ಭುತವಾಗಿರುತ್ತೆ. ಎನ್னால் ಸಾಪಿಡ முடியல, ನನ್ನ ಕೈಲಿ ಊಟ ಮಾಡೋಕ್ಕಾಗಿಲ್ಲ. இந்த சாப்பாட்டில் உப்பு அதிகமாக இருக்குன்னு எப்படி சொன்னோன்னா ಈ ಊಟದಲ್ಲಿ ಉಪ್ಪು ಜಾಸ್ತಿ ಐತೆ. இந்த சாப்பாடு எப்படி செஞ்சீங்கன்னு சொல்லித்தரீங்களான்னு எப்படி சொல்லணும்னா ಈ ಅಡುಗೆ ಹೆಂಗೆ ಮಾಡಿದೆ ಅಂತ ಹೇಳ್ಕೊಡ್ತೀರಾ. சாப்பாடு எப்படி செஞ்சீங்கன்னு எப்படி சொல்லணும்னா ಈ ಅಡುಗೆ ಹೆಂಗೆ ಮಾಡಿದ್ರಿ. சாப்பாடு முடிஞ்சா போதும்னு எப்படி சொல்லணும்னா ಊಟ ಖಾಲಿ ಆದರೆ ಸಾಕು. ಎಲ್ಲರೂ ಸಾಪಿಟ್ಟು ಮುಡ್ಚಾಚಾன்னு எப்படி சொல்லணும்னா ಎಲ್ಲರೂ ಊಟ ಮಾಡಿ ಮುಗಿಸಿದ್ರಾ. சரி ಎಲ್ಲರೂ சாப்பிட வாங்கன்னு எப்படி சொல்லணும்னா சரி ಎಲ್ಲರೂ ಊಟ ಮಾಡೋಕ್ಕೆ ಬನ್ನಿ. என்ன சாப்பாடு வேணும்னு எப்படி சொல்லணும்னா ஏன் ಊಟ ಬೇಕು. சாப்பிட வரமாட்டியான்னு எப்படி சொல்லணும்னா ಊಟ ಮಾಡೋಕ್ಕೆ ಬರೋದಿಲ್ವಾ. சாப்பிட்டு வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு எப்படி சொல்லணும்னா ಊಟ ಮಾಡಿ ಹೊಟ್ಟೆ ತುಂಬೋಯ್ತು. ಅದಾನ್ ಸಾಪಿಟ್ಟು ಬಂದೇನು எப்படி சொல்லணும்னா ಇವಾಗ ತಾನೇ ಊಟ ಮಾಡ್ಕೊ ಬಂದೆ. இப்பதான் சாப்பிட போகணும்னு எப்படி சொல்லணும்னா ಇವಾಗ ಊಟ ಮಾಡೋಕ್ಕೆ ಹೋಗಬೇಕು. சாப்பாடு எல்லாம் கெட்டு போச்சுன்னு எப்படி சொல்லணும்னா ಊಟ ಎಲ್ಲ ಕೆಟ್ಟೋಯ್ತು. சாப்பாடு அருமையாக இருந்துச்சுன்னு எப்படி சொல்லணும்னா ಊಟ ಅದ್ಭುತವಾಗೈತೆ. சாப்பாடு பிடிக்கவில்லையான்னு எப்படி சொல்லணும்னா ಊಟ ನಿನಗೆ ಇಷ್ಟವಾಗಿಲ್ವಾ. சாப்பாட என்ன பண்ணேன்னு எப்படி சொல்லணும்னா ಊಟನ ಏನು ಮಾಡಿದೆ. சாப்பாட வீணாக்காதேன்னு எப்படி சொல்லணும்னா ಊಟನ ವೇಸ್ಟ್ ಮಾಡಬೇಡ. ನೀ ಸಾಪಿಟ್ಟು வெளியே வான்னு எப்படி சொல்லணும்னா ನೀನು ಊಟ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಹೊರಗಡೆ ಬಾ. நீ சாப்பிட்டது போதும்னு எப்படி சொல்லணும்னா ನೀನು ಊಟ ಮಾಡಿದ್ದು ಸಾಕು. நீ அப்படி சாப்பிடாதேன்னு எப்படி சொல்லணும்னா ನೀನು ಹಂಗೆ ಊಟ ಮಾಡಬೇಡ. உன்னால் சாப்பிட முடியலையான்னு எப்படி சொல்லணும்னா ನಿನ್ನ ಕೈಲಿ ಊಟ ಮಾಡೋಕ್ಕಾಗಿಲ್ವಾ. சாப்பிட முடிஞ்சிச்சான்னு எப்படி சொல்லணும்னா ನಿನ್ನ ಕೈಲಿ ಊಟ ಮಾಡೋಕ್ಕಾಯ್ತಾ. ಎಲ್ಲ சாப்பிட்டேன்னு எப்படி சொல்லணும்னா எங்கே ಎಲ್ಲ ಊಟ ಮಾಡಿದೆ. எதுக்கு சாப்பிட்டேன்னு எப்படி சொல்லணும்னா ಏನಕ್ಕೆ ಊಟ ಮಾಡಿದೆ. என்ன சாப்பிட்டேன்னு எப்படி சொல்லணும்னா ಏನು ಊಟ ಮಾಡಿದೆ. எப்போ சாப்பிட்டேன்னு எப்படி சொல்லணும்னா ಯಾವಾಗ ಊಟ ಮಾಡಿದೆ. சாப்பிட்டியான்னு எப்படி சொல்லணும்னா ಊಟ ಮಾಡ್ದಾ. இந்த சாப்பாடு யார் செஞ்சதுன்னு எப்படி சொல்லணும்னா ಊಟನ ಯಾರು ಮಾಡಿದ್ದು. ನೀ வந்து நிறைய நாள் ஆச்சான்னு எப்படி சொல்லணும்னா ನೀನು ಬಂದು ತುಂಬ ದಿವಸ ಆಯ್ತಾ. ನೀ இப்போ வந்தியான்னு எப்படி சொல்லணும்னா ನೀನು ಇವಾಗೆ ಬಂದ. ನೀ எப்போ வந்தேன்னு எப்படி சொல்லணும்னா ನೀನು ಯಾವಾಗ ಬಂದೆ. அங்கே போன்னு எப்படி சொல்லணும்னா ನೀನು ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗು. நீ இங்கே வான்னு எப்படி சொல்லணும்னா நீனு இல்லையே வா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.